நான் சமீபத்தில் கலீல் கிப்ரானை வாசித்துக் கொண்டிருந்தேன். எனக்குள் சிறகு முளைத்த அந்த தருணங்களை இந்த சில மணித்துளிகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப கூட கவிதாசன் சார் கூட கணவன் மனைவி இந்த விஷயத்துல நிறைய பேர் கேலி செய்கிறார்கள். மனைவி ரசம் பிடிக்கல, பிடிச்சிருந்தா கூட அது அடுத்த வீட்டு ரசம். கணவன் மனைவி உறவுல எப்போதுமே ஏன் ஒருவரை ஒருவர் இப்படி எலியும் பூனையுமாகவே சித்தரிக்கின்ற ஒரு பழக்கம் வந்து கொண்டே இருக்கிறது? இந்த தலைமுறைக்கு நான் சொல்லுகிறேன், இதனுடைய பேராபத்து என்ன தெரியுமா? கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய உறவை நீங்கள் சரியாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லவில்லை என்றால் திருமணம் என்கின்ற உறவு, அந்த அக்ரிமெண்ட், அந்த நிறுவனம், இன்ஸ்டிடியூஷன் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை மிக சரியாக சொல்லுவதுதான் நம் கடமை. கலீல் கிப்ரான் என்கின்ற மிக பழைய கவிஞன், மிக பழைய கவிஞன், அவன்தான் சொன்னான், குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் கனவுகளை திணிக்காதீர்கள், அவர்கள் உங்கள் வழியாக வந்தார்களே தவிர உங்களிடம் இருந்து வரவில்லை. என்ன மேட்டர்ல ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறதா இல்லையா அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க? உங்கள் வாழ்க்கையை நான் வாழ முடியுமா? நான் ஏன் வாழ வேண்டும்? என் வாழ்க்கை தானே நான் வாழ முடியும். அது பெற்றோராக இருந்து விட்டு போங்கள், ஆசிரியராக இருந்து விட்டு போங்கள், சிந்தனையாளர்களாக வாழ்ந்து விட்டு போங்கள், வழி காட்டுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள். வாழ்வது என்பது என் தனி உரிமை. இதை பேசுகிறான் கலீல் கிப்ரான். திருமணத்தை பற்றி அவன் சொன்ன ஒரு சொல்லை உங்களுக்கு முன்னால் போடுகிறேன். முடிந்தால் அதை சிறகாக்கி உங்கள் உறவிலே பறந்து கொள்ளுங்கள். அவன் சொல்கிறான், உங்கள் ஆன்மாக்களின் காதலை, என்ன சொல், உங்கள் ஆன்மாக்களின் காதலை கரைகளுக்கு இடையே சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றான், புரிந்தவர்கள் புத்திசாலி. கரைகளுக்கு இடையில் சஞ்சரிக்கும் கடலாக மாற்றுங்கள். இருவருடைய கோப்பையையும் நிரப்பிக் கொள்ளுங்கள். ஆனால் ஒருவருடைய கோப்பையில் இருந்து மற்றொருவர் அருந்தாதீர்கள். வீட்டுக்கு போய் ஸ்லோவா யோசிச்சுப்பார், மெதுவா யோசிச்சுப்பார். ஒவ்வொருவருடைய ரொட்டியையும் பகிருங்கள். உன்னிடத்தில் இருக்கும் ரொட்டியை பகிர். ஆனால் ஒரே ரொட்டி துண்டை இருவரும் உண்ணாதீர்கள். ஆடிப்பாடி மகிழ்வாக சேர்ந்து கொண்டாடுங்கள், ஆனாலும் இருவரும் தனியாக இருங்கள். இதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. அவன் சொல்றது நம்ம கலாச்சாரத்தில் நமக்கு புரியுதா பாருங்க. வீணை தந்திகள் தனித்திருந்தாலும் ஒரே இசையை மீட்டுவது போல் இருங்கள். நான் யோசிச்சு பார்க்கிறேன், இசை சாஸ்திரம் சொல்லுகிறது, ஒரு அறையில் ஒரு வீணையை வைத்துவிட்டு இன்னொரு ஒரு வீணையை சா என்று இசைத்தால் முன்னால் இருக்கின்ற வீணை அதே சாவின் சத்தத்தை கொடுக்குமா? நீங்கள் தனித்திருந்தாலும் நீங்கள் எதை மீட்டப்படுகிறீர்களோ அதுதான் உங்கள் துணையும் மீட்கும் என்கின்ற அளவிற்கு வாழ்ந்து தெளிவதுதான் திருமண வாழ்க்கையின் ஆகப்பெரிய லட்சிய கனவும் வெற்றியும் என்கிறான் கலீல் கிப்ரான். சிறகை தந்துவிட்டேன், பறப்பது உங்கள் பொறுப்பு. பல நேரங்களில் எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு கிளி வளர்த்தாராம் ஒரு மத பெரியவர். எல்லா மந்திரத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு. அவங்க பின்பற்ற மதத்தை அந்த கிளிக்கு சொன்னதா நினைச்சுக்கோங்க. சாகும் போது கடவுளுடைய பேரை சொல்லிட்டு தானே சாகணும். எல்லா மதம் அப்பதான் சொல்லுது. சாகும் போது கடவுள் பேர் வாயில இருக்கணும். அதுக்கு அந்த வாயில அந்த சொல்ல ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டான் அந்த ஆளு. அது பாட்டுக்கு எல்லா மந்திரத்தையும் சொல்லுது. ஒரு 3 வருஷம் அது அழகா வளர்த்து குஞ்சுல இருந்து பெருசாக்கிட்டார். அந்த கிளி இவர் வெளியில போகும்பொழுது கதவை பூட்டாம போயிட்டார். ஒரு பூனை வந்து கடிச்சிருச்சிங்க. அதை கூண்டை திறந்து வச்சு போயிட்டா தெரியாம, கூண்டை திறந்து அதுக்குள்ள போய் பூனை கடிச்சிருச்சு. கடிக்கிற பொழுது மத போதகர் உள்ள நுழைஞ்சிட்டார். எங்க அம்மா சொன்னது. உள்ள நுழைஞ்ச உடனே கழுத்தை பிடிச்சிருக்கு பூனை. அந்த கிளியினுடைய கழுத்தை பிடிச்சிருக்கு. மத போதகர் எதிர்பார்த்தார், சாகும்போது கிளி மந்திரத்தை சொல்லும் என்று. கிளி தாய் 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 என்று சத்தம் கொடுத்து செத்து போனது. கற்பது எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் உள்ளே புகுந்து விடுவதில்லை. அதனால் தான் அந்த குறளை சொன்னார், கற்பது சிறிதள வேணும், இருந்தாலும் கற்பது எப்பொழுது பயன் பெறும், அதன்படி நடக்கின்ற பொழுதுதான் என்று சொல்லும் அந்த குறளை அவர் எடுத்து சொன்னார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னது கிளி பேச்சுக்காக அல்ல, மனிதன் தன் ஆன்மாவிலே எப்படி கல்வியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த கல்வியை வேறு நிலையில் எப்படியெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம், புத்தகம் நமக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கை அளிக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன். இன்னொரு குறள் சொன்னாருங்க, நான் கொஞ்சம் பர்ஸ்பெக்டிவ மாத்துறேன். குறள் ஏன் தெரியுமா? 2000 வருஷம் கழிச்சோம் இன்னும் உயிரோடு இருக்கு. அவரவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கைக்கான சிக்கலுக்கான தீர்வுகளை அவரவர்களுக்கு ஏற்றது போல் தருவதனால் தான் அந்த திருக்குறள் பொதுமறையாக இருக்கிறது.
2500 வருஷத்துல இருந்து ஒரு அச்சரம் மாறலங்க, ஒரு சொல் மாறல. படிச்சுட்டே இருக்கிறோமா இல்லையா? எப்பொருள் சொன்னார்ல. ஆனா அவை சூப்பர் அவை. குரல் சொன்னா திருப்பி சொல்றீங்க. இந்த மாதிரியான கூட்டத்துல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் இதை வேறு ஒரு பாத்திரத்துல அப்படி போடுறேன், புரியுதான்னு பாருங்க. அக்பருடைய அவையில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது பீர்பல் தாமதமாக அவைக்கு வந்தான். பீர்பலிடம் அக்பர் கேட்டார், ஏன் தாமதம்? பீர்பல் சொன்னான், நான் தியானம் செய்து கொண்டிருந்தேன். ஓ, தியானம் செய்தால் என்ன நடக்கும்? நிறைவு அமைதி நடக்கும். மனதிற்குள் எது முன்னால் இருக்கின்றவர்கள் பேசினாலும் புரியும். சிக்கல்களுக்கான தீர்வுகளை சரியாக எடுக்க முடியும். அதனால் நான் அவைக்கு வருவதற்கு முன்னால் தியானம் செய்து வருவது வழக்கம். அக்பர் சொன்னார், எனக்கும் சொல்லிக் கொடு. பீர்பல் சொன்னான், நான் சொல்லித் தர முடியாது, என் வாத்தியார் கிட்ட வா. அக்பர் சொன்னான், அந்த வாத்தியாரை இங்க கூட்டிட்டு வா. நான் தான் ஷஹீன்ஷா வாய்ஸ, இங்க கூட்டிட்டு வா. பூக்களை தரிசிக்க வேண்டுமா? புறப்பட்டு போ. அறுத்து கொண்டு வந்து வச்சுக்காத, அதன் அழகு கம்மி. அது மலர்கின்ற இடத்திற்கு போய் பார். குருவை தேடித்தான் போக வேண்டுமே தவிர நம்ம இடத்துக்கு டீச்சரை கூப்பிட்டு டியூஷன் எடுக்கலாகாது. நம்ம மரபு அப்படி. போய் தான் வாசிச்சோம். நீ போக, நான் நடவே எனக்கு டைம் இல்லப்பா, என்ன தியானம் தானே, ஏதோ நான் கத்துக்கிறேன், 15 நாள் டைம் கொடு. யாரையோ வச்சு அவர் கத்துக்கிட்டாருங்க. தியானம் செய்ய நான் பழகிக் கொண்டேன். பீர்பல், என் தனி அறைக்கு வா என்றார். பீர்பல் போனான். போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்தவரை முன்னால் உட்கார் என்றான். முன்னால் உட்கார்ந்தான். காவலாளி, நீ வாசலுக்கு போனா. காவலாளி வாசலுக்கு போயிட்டாங்க. இப்ப ரூம்ல 2 பேரும் தனியா உட்கார்ந்துருக்காங்க. தனியா உட்கார்ந்து இருக்கும் போது நான் தியானம் செய்கிறேன், சரியாக செய்கிறேன் பாருன்னு தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு. பீர்பலுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவன் தியானம் சரியா செய்யல, அதுக்கு பேர் தியானம் இல்ல அப்படின்னா. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஷஹீன்ஷா கூப்பிடுறாருன்னு காவலாளி உள்ள இருந்து ஓடி வந்தான். பார்த்தான், ஷஹீன்ஷா கண்ணை மூடி கண்ணை திறந்து அவரை முறைச்சிட்டு இருக்காரு. கை தட்டினபடி அப்படியே நிற்கிறான் பீர்பல். தவறாக தியானம் செய்த அக்பரை கைது செய் என்றான் பீர்பல். பார்த்து கொண்டே நின்றான். காவலாளி ஒன்றும் செய்யவில்லை. அக்பர் சொன்னான், என்னையா கைது செய்ய சொல்லுகிறாய்? ஏ காவலனே, பீர்பலை கைது செய் என்றவுடன் உடனே காவலன் பீர்பலனை கைது செய்தான். காவலனுக்கு தெரிகிறது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுங்க. யார் எது சொன்னாலும் இது அவர்கள் வாயில் இருந்து வரக்கூடிய சொல். இந்த சொல் சொல்லுவதற்கான தகுதி அவருக்கு இருக்குதான் பாருங்க. இல்லை என்றால் அந்த சொல்லின் பொருண்மையை மிக ஆழமாக யோசியுங்கள் என்று அடுத்த கட்டத்திற்கு போய் நமக்கு வழிகாட்டுவதனால் தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களுக்கு குர்ஆன் வேதம், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் வேதம், இந்துக்களுக்கு பகவத்கீதை வேதம் என்றால் தமிழர்களுக்கு திருக்குறள் தான் வேதம். அந்த திருக்குறளின் வழி நடப்பவர்கள் நாம். இந்த அழுத்தம் இருக்கல, இந்த அழுத்தம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த பொருளை புரிந்து கொள்ளுகின்ற அந்த காட்சி நம் கண்களில் விரிய வேண்டும் என்றால் நமக்கு வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நான் ரொம்ப நுட்பமா சொல்றேங்க. ஒரு முறை என்னுடைய நண்பன் ஒருவன் என்னிடத்தில் சொன்னான், பர்வீன், நீ பேச போகும்போது ஒரு வேலை செய்வியா? இதை அவன் சொல்லி ஒரு 18 ஆண்டுகள் ஆச்சு. சொல்லுப்பான போகும்போது ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போயேன். ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போனா என்ன நடக்கும்? நீ படிச்சுட்டு போயேன், அவ்வளவுதான் ரகசியம். ஏதேனும் ஒரு புத்தகம் தான் அவன் சொன்னான். எந்த புத்தகம் என்று நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஒவ்வொரு முறை பேச வருவதற்கு முன்னாலும் அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு அதற்கு பின்னால் வந்து பேசுகிறேன். 18 ஆண்டுகளுக்கு முன்னால் என் பேச்சு வேறு, 18 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு என் பேச்சு வேறு என்பது என் வாசிப்பு திறத்தினால் நான் கண்டெடுத்த வெற்றி. இது அப்சர்வேஷன். எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது, எப்படி ஒரு விஷயத்தை பார்ப்பது. நான் இப்படி சொல்றேன், பகவத்கீதை யாருக்கு சொல்லப்பட்டது? அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. எங்கே சொல்லப்பட்டது? சாபாஷ். போர்க்களம்னா சரியான கலாட்டாங்க. சரியான கலாட்டா இருக்கிற அந்த பகுதியில ஒரு குரு தன் சீடனுக்கு அறிவுரை சொல்றாங்க. இந்த உலக புகழ் பெற்ற ஓவியம் ஒண்ணு இருக்கு, பிரமாதமான ஒரு ஓவியம். அதுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைச்சது. உலகத்திலே ஆக சிறந்த ஓவியம் அதான். என்ன தெரியுமா? வெளியில புயலின் சூழல், ஒரு மரத்திலே பொந்திலே ஒரு பறவை அமைதியாக உட்கார்ந்து. வெளியில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் யார் ஒருவர் உள்ளத்திற்குள் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ பிறந்தவர்கள், அவர்கள் தான் ஜெயிக்க பிறந்தவர்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் வெளியில் சூழல் இருக்கட்டும், நீ உன் நிலை தவறாமல் இருக்கிறாயா, அதற்கு பெயர் தான் கல்வி. இப்படி ப்ரொவோக் பண்ணிடுறாங்களே நம்மள, இப்படி கோபம் வந்துருது, இப்படி நம் நிலை தாழ்ந்து விடுகிறோமே. அப்படி என்றால் நாம் கற்கவில்லை என்று பொருள். ரொம்ப ஆச்சரியமா சொல்ற. பகவத்கீதை போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. எப்போ? ஆயுதங்களை அவன் கீழே போடும்போது ஆயுதங்களை தூக்குறா.
என்று சொல்லி விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அப்படிலாம் விஸ்வரூபம் எடுத்திருந்தா போர்க்களத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். யாருக்கும் கேட்கல. ஏன் தெரியுமா? ஜெயகாந்தன் சொல்லுவது போல் விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல, நீங்கள் காண்பது. ஒருவர் சொல்லுகின்ற சொல்லை வைத்து இது குருநாதரின் சொல் என்று அவனுடைய உருவத்தை அப்படி தூக்கி பார்க்கக்கூடிய ஆளுமை யாருக்கு வருகிறதோ அவன் குருநாதரை தெரிகின்ற சீடனாகிறான். அந்த ஞான பார்வை இருந்தது அர்ஜுனனுக்கு. நான் இன்னொரு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன். இன்னைக்கு நாம எல்லாம் படிக்கிற பகவத்கீதை அர்ஜுனன் நமக்கு சொன்னதா இல்ல கிருஷ்ணன் திருப்பி சொன்னாரா நமக்கு? அப்ப நம்ம கையில இருக்கிற பகவத்கீதை யார் சொன்னது? யார் சொன்ன தெரியுமா? அந்த இடத்துல அர்ஜுனன் தவிர்த்து இன்னொருவனுக்கும் அது கேட்டுக்கொண்டிருந்தது. அவன் பெயர் சஞ்சயன். அவன் யார் தெரியுமா? தீர்க்க தரிசனங்களான கண்கள் பெற்று திருதராஷ்டிரனுக்கு அந்த போர்க்களத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடிய அந்த பணியில் அமர்த்தப்பட்டவன் சஞ்சயன், ஞானி. அவன் சொன்னதுதான். அவர் சொல்ல சொல்ல அவன் சொன்னான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த உலகத்துக்கு பகவத்கீதை எந்த வேலையை செய்யணும் அது இன்னும் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே காரணம் தான். கிருஷ்ண வாயிலிருந்து டைரக்டா கேட்டா உருப்பட்டு இருப்போம். யாரோ சொல்லி யாரோ வழியா தானே வந்திருக்குது. சஞ்சயன் தானே சொன்னான். சஞ்சயன் யாருக்கு சொன்னான்? திருதராஷ்டிரனுக்கு சொன்னான். திருதராஷ்டிரனுக்கு புரிந்ததா? அர்ஜுனனுக்கு புரிந்தது போல் திருதராஷ்டிரனுக்கு புரிந்ததா? அதனால் தான் சொல்லுகிறேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் பொதுமக்களாக இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளிடத்தில் ஒரு குறைபாட்டை சொல்கிறேன். நம்மள யார் பேச தெரியுமா? ரொம்ப கேட்க பழகிட்டோம். இப்பெல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமா அலங்காரமா நகைச்சுவையோடு பேசுனாங்கன்னா கேட்கிறோம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நான் பேச்சாளர் தான். என் பேச்சு ஜெயிப்பதை விட முக்கியமானது நான் ஆசிரியர் இல்லையா? மக்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பேச்சாளர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல இல்லை. ரொம்ப ஆழமான மனதில் இருந்து தூய்மையான எண்ணங்களோடு சேர்ந்து இதை சொல்லி